லட்டு செய்ய போறதுக்கு ஒரு அங்கிள் சேலஞ்ச் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க பக்கத்து வீடியோ பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ தான் உங்களுக்கு வந்து சேரும். Assalamualaikum and hello friends, welcome to Aysha's kitchen. இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் ரெசிபி தான் செய்ய போகிறேன். போன வீடியோலேயே சேலஞ்சிங் ரெசிபிஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிரதர் அப்துல் கஃபாருதீன் அவங்க வந்து லட்டு ரெசிபி செய்ய சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். வாங்க லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு கடலை மாவு ஆட் பண்ணுறேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இதில் தான் நம்ம வந்து பூந்தி செய்ய போகிறோம். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதில் தான் பூந்தி சுட போகிறோம். நான் வந்து ஸ்ட்ரெயினர் எடுத்திருக்கேன், அதில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பூந்தி கரண்ட் இருந்துச்சுன்னா அதில் செய்யலாம். இந்த பூந்தி வந்து நல்லா பொரியக்கூடாது, கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாப்புல அதை எடுத்துடணும். ஸோ நான் டிஷ்யூ வச்சு அதில் எல்லாத்தையுமே போடுறேன். இந்த மாதிரி எல்லா பூந்தியையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி பூந்தி கொஞ்சம் உங்களுக்கு பெருசு பெருசாக நடுவில் வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கையாலேயே நல்லா வந்து அதை சின்ன சின்னதாக பொடிசாக எடுத்துடலாம். நல்லா கையாலேயே நொறுக்கிடலாம், இல்லைன்னா பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சக்கரை பாகு செய்ய போகிறோம். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு கிளாஸை தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ சுகரை வந்து நல்லா மெல்ட் ஆக வைக்கணும். பாருங்கள், சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். இதிலே ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வந்து ஆரஞ்சு இல்லைனா எல்லோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதும் நம்ம பூந்தி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை வந்து மூடி வைக்கணும். அப்போ தான் அந்த சக்கரை பாகுலாம் நல்லா வந்து இந்த பூந்திக்குள்ளே இறங்கும். இந்த பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இதை நான் ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து வெள்ளரி விதை ஆட் பண்ணுறேன். வெள்ளரி விதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் வந்து எண்ணெயாச்சு நெய்யாச்சு கையில் தடவிக்கோங்க. தடவிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டான சூடில் இருக்கும் போது கையில் இந்த மாதிரி லட்டு பதத்துக்கு நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ரொம்ப அருமையாக ரொம்ப ஸ்வீட்டாக நம்ம முடிச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப யம்மியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ நீங்களும் இதே மாதிரி கமெண்ட்டில் எனக்கு சேலஞ்சிங் ரெசிபீஸ் போடலாம். நான் அதை வந்து செஞ்சுட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.